மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 18 வசனங்கள் 1 தொடக்கம் 5 மற்றும் 10 மற்றும் 12 தொடக்கம் 14 வரையான பகுதிகள். அந்நேரத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார். நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்ளுகின்றார். இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம். கவனமாக இருங்கள். இவர்களுடைய வான தூதர்கள் என் விண்ணகத் தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கிறார்கள் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளில் ஒன்று வழி தவறி அலைந்தால் அவர் 99 ஆடுகளை மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழி தவறி அலையும் மாட்டை தேடிச் செல்வார் அல்லவா? அவர் அதை கண்டுபிடித்தால் வழி தவறி அலையாத 99 ஆடுகளை பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழி தவறி அந்த ஓராட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அவ்வாறே இச்சிறியோருள் ஒருவர் கூற நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணகத் தந்தையின் திருவிழம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2 முக்கியமான விடயங்களை இங்கே குறிப்பிடுகிறார். முதலாவது, சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என்று சொல்லுகிறார். சிறு பிள்ளைகள், குழந்தைகளுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால், சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் நுழைவார் என்றால் அந்த பிள்ளைகளிடம் தாழ்ச்சி மனநிலை இருக்கும். பெற்றோரை நம்புகின்ற அந்த தாழ்ச்சியான நம்பிக்கை இருக்கும். அம்மா பக்கத்தில் இருக்கிற பொழுது அந்த குழந்தைக்கு எந்த பயமும் ஏற்படாது. அம்மாவினுடைய கரத்தை, தந்தையினுடைய கரத்தை அது பிடித்து கொண்டு தன்னுடைய காரியத்தை அது செய்யும். ஆகவே குழந்தைகள், சிறு பிள்ளைகள் தாழ்ச்சியான மனநிலை உடையவர்களாக இருப்பது போலத்தான் நாங்களும் விண்ணரசுக்குள் நுழைய முடியும் என்று ஆண்டவர் இயேசு இங்கே குறிப்பிடுகிறார். இரண்டாவதாக, பிரியமானவர்களே, இச்சிறியோர் ஒருவரை நீங்கள் இழிவாக கருத வேண்டாம். அதாவது குழந்தைகளை பற்றிய, சிறு பிள்ளைகளை பற்றிய ஒரு விழிப்புணர்வு இன்றைய நாட்களிலே தேவைப்படுகிறது. ஏனென்றால் இன்று மைனர்ஸ் என்று சொல்லப்படுகிற இந்த சிறு பிள்ளைகள் மீது மேற்கொள்ளப்படுகின்ற உடலியல் ரீதியான, உளவியல் ரீதியான, பாலியல் ரீதியான வன்கொடுமைகள் அதிகரித்து செல்லுகிறது. அண்மையில் கூட ஒரு தாய் பால் கொடுக்கின்ற அந்த குழந்தையை அடித்து துன்புறுத்தி கொலை செய்ததாக கேள்விப்படுகிறோம். குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்கிற பொழுது அது சாப்பிடவில்லை என்றால் வாயை பொத்தி அடிக்கிறோம். இவ்வாறாக அந்த குழந்தைகளை உடல் ரீதியாக, மன ரீதியாக, உளவியல் ரீதியாக, அதைவிட இன்னும் அதிகமாக தங்களுடைய பாலியல் தேவைகளை நிறைவேற்றி கொள்வதற்காக சிறு பிள்ளைகளை பயன்படுத்துகிறார்கள் என்றால் அது எவ்வளவு தூரத்துக்கு, அதுவும் குறிப்பாக எங்களுடைய தமிழர் பிரதேசத்திலே, அதுவும் எங்களுடைய இந்த மண்ணிலே இவ்வாறான காரியங்கள் நடக்கிறது என்பதை கேள்விப்படுகிற பொழுது நெஞ்சம் பதபதைக்கிறது. என் பிரியமான சகோதர சகோதரிகளே, இது எங்கும் வெளிநாடுகளிலே, வேறு நாடுகளிலே நடைபெறவில்லை. எங்களுடைய பிரதேசத்தில், எங்களுடைய கிராமத்தில், எங்களுடைய பங்குகளில் நடைபெற. ஆகவே அன்பார்ந்த பெற்றோரே, பிள்ளைகள் மற்றில் மிக தெளிவாக, விழிப்பாக இருந்து கொள்ளுங்கள். குறிப்பாக பெண் பிள்ளைகளுடைய பெற்றோரை மிக அவதானமாக இருந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அறிமுகம் இல்லாத, தெரிமுகம் இல்லாதவர்களோடு அவர்கள் எங்கே போகிறார்களா, பழகுகிறார்களா, வருகிறார்களா, அவர்களை பற்றி கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. ஏனெனில் ஆண்டவர் இச்சிறியோர் ஒருவரை நீங்கள் இழிவாக கருத வேண்டாம், கவனமாக இருங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே நீங்கள் கவனமாக, விழிப்பாக இருக்க அழைக்கப்படுகிறீர்கள்.
அவர்களுடைய மனம் உடைந்து போகாதபடி, அவர்கள் உள்ளம் உடைந்து போகாதபடி, அவர்கள் இந்த சிறு வயதிலே தங்களுடைய வாழ்வின் மனிதத்தை பிழையான சிந்தனைகளோடு அவர்கள் கலந்து விடாமல் இருப்பதற்கு அவர்களை நேரிய வழியில், நேர்மையான வழியில், தெய்வ பயமுள்ள, கடவுள் பயமுள்ள ஒழுக்க சீலர்களாக வளர்க்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு என்பதை மறந்து போக வேண்டாம். ஏனெனில் இச்சிறியோரில் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே என் தந்தையின் விருப்பம் என்று சொல்லுகிறார். ஆகவே பாந்தவர்களே, உங்களுடைய பிள்ளைகளுக்காக மன்றாடுங்கள். நாங்களும் பிள்ளைகளை போன்று கடவுள் மீது நம்பிக்கையும் தாழ்ச்சி கொண்டவர்களாய் விண்ணரசிற்குள் நுழைய இந்த நாட்களிலே எங்கள் பிள்ளைகளுக்காக இறைவனிடத்திலே மன்றாடுவோம். ஆமேன்.